சீன டயர்கள் இறக்குமதியால் இந்திய டயர்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பழைய டயர் விற்பனை தொழிலும் நலிவடைந்துள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லாரி மற்றும் அதை சார்ந்த தொழிலை நம்பி 75% மக்கள் உள்ளனர். லாரிகள் மூலம் 1000 குடும்பங்கள் நேரடியாக வேலை வாய்ப்பு பெறுகின்றன. இந்த நிலையில் சீன டயர்கள் இறக்குமதியால் சமீப காலமாக புதிய டயர் விற்பனை மற்றும் பழைய டயர்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்ல சுமார் 4000 லாரியிலிருந்து 5000 லாரி வரலையும் இருக்கு. இது டயர் தொழிலில் நம்பி மட்டும் கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் நாங்கள் பொழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ டயர் தொழிலில் இருக்கிறப்ப ரீட்டைலிங் கம்பெனியில் ஒரு 600 பேரும், பழைய டயர் தொழிலை நம்பி ஒரு 500-600 பேரும் இருந்துட்டு இருக்கிறோம். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் டயர்கள் விலை அதிகமாக இருந்தாலும் நீண்ட நாட்கள் உழைக்கும். குறைந்த காலத்திலேயே தேய்மானம் அடையும் சீன டயர்களை மறுமுறை உபயோகப்படுத்த முடியாது என்று அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய டயர் ஒரு சில டயர் 42,000 ரூபாய்க்கு விற்குது. அதே சைனா டயர் 30,000 ரூபாயிலிருந்து 31,000 ரூபாய்க்குள்ள வித்துருது. ஆனா இந்தியா டயர் 1,50,000 கிலோமீட்டர்ல இருந்து 1,70,000 கிலோமீட்டர் வரலும் ஓடும். ஆனா சைனா டயர் 60,000 கிலோமீட்டர் இருந்து 70,000 கிலோமீட்டருக்கு மேல ஓடாது. இந்தியா டயர் 2 தடவை ரீடேட் பண்ணலாம். ஆனா சைனா டயர் ஒரு தடவை கூட கடைசி வரலையும் ஓடி தேயாது. இதனால சைனா இப்போதைய லாரிக்காரங்களுக்கு விலை கம்மியா இருக்குன்னு வாங்கி போடுறாங்கன்னு சொன்னா அவங்க மேலும் மேலும் கஷ்டம் தான் வந்துட்டு இருக்குமே தவிர சைனா டயர் இறக்குமதி பண்றதுனால லாரி தொழில் அழிய போய் முடியுமே தவிர வேற ஒன்னும் ஆக போறது இல்ல. ஓடுன்னு நம்பிக்கை இருந்தது. அது போட்டு ஒரு 30,000 சில நேரத்தில் உடைஞ்சிருது டயர். அதனால ஏகப்பட்ட இழப்புங்க சார். இந்த இந்தியா டயர் ஓடுகிற நம்பகத்தன்மை இருக்கு, அது நம்பகத்தன்மை இல்லாத டயருங்க. சீன டயர்கள் இறக்குமதியால் டயர் ரீட்ரேடிங் செய்பவர்களும் டயர் ரீபில் செய்பவர்களும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனை தடுக்கும் வகையில் சீன டயர்களுக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரே மாசத்துல 9 ரூபா 60 பைசா வரைக்கும் டீசல் ஏறி இருக்குங்க. இதே ஏற்றுமதி பண்ணி லாரி தொழில் நடத்துறதே கஷ்டம். அந்த சைனா டயர் அவங்களுக்கும் கஷ்டம் தான். இந்தியா டயர் அளவுக்கு ரீபில்ட்டுக்கு வராது. 3 ரீபில்ட் பண்ணலாம், அது எதுவுமே வராது. எந்த டயருமே ஓடி உடையாதுங்க. ஓடுறது 3 மாசம் ஓடுறது 2 மாசம் 1 மாசத்துல உடஞ்சிருது. அவங்களுக்கு விலை கம்மியா இருக்குன்னு தான் எடுக்கிறாங்க. இது இந்திய அரசு தடை பண்ணணும். விலை குறைவு என்ற ஒரே காரணத்திற்காக சீன டயர்களை பயன்படுத்த வேண்டாம் என்று லாரி உரிமையாளர்களுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து ராஜேந்திரன்.